எங்கள் அம்மா பிறந்த கைந்தோண்ட கொப்படப்பழத்துக்கு போட்டு போயிட்டாங்க என்ன. எங்கள் அப்பா இருந்தார். எங்கள் அம்மா வந்து இன்னொருத்தவனை கூட்டின்னு போயிட்டாங்க. எங்கள் சித்தியே எங்கள் ஆயா அவங்க தான் தூக்கி என்னை வளர்த்தாங்க. எங்கள் ஆயா போய் எங்கள் ஆயா இறந்து இப்போ நான் பொறுக்க ஆரம்பித்தேன். இப்போ என்னோட பொறுக்கின்னு தான் இருக்கிறேன். அதுக்கப்புறம் உங்கள் அம்மாவை என்னைக்குன்னா பார்த்தீங்களா? அம்மா பார்த்துக்கிறேன். அம்மா இங்கே தான் பார்ப்பேன். அம்மாவை பார்த்து அம்மாட்ட பேச எனக்கு விருப்பம் இருக்காது. ஏன்னா நம்ம பிறந்த கொஞ்சம் நம்ம கூப்பிட்டு போட்டு போனாங்க. அவங்கள பார்த்து அடி பேசுறதுன்னு தோணும். இந்த பைப்பில் பார்த்து தனியாக இருந்துன்னு இருப்பேன். எனக்காக தோணுச்சு நான் பண்ண இருப்பேன். நம்ம வாழ்க்கை தானே அந்த குப்பம் கூட முடிஞ்சிடுமா, நம்மளுக்கு வேறு லைஃபே இல்லையா அப்படின்னு ஒரு மாதிரி ஃபீலாக தோணும். வீடெல்லாம் எங்கே ப்ரோ? இங்கே தூது ப்ரோ. மழை செலவில் சில இதுல தான் பார்த்து தூங்குவாங்க. இது உள்ள படுக்க சொல்ல உங்களுக்கு எந்த சேஃப்டியுமே இருக்காது. எப்படி எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க? மற்ற பசங்களெல்லாம் பார்க்க சொல்ல உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல. பணக்கார வீட்டு பசங்களாம் வந்து எல்லாம் காரில் பைக்கில் போவாங்க. ஏழை பசங்க என்ன பண்ணணும், கொப்பவண்டில் ஏறி போவோம். வேறு எதில் போக முடியும்? அதெல்லாம் பார்க்க சொல்ல உங்களுக்கு எப்படி இருக்கும்? நம்ம தலையில் ஏற்றின விதி, நம்ம இந்த விதி தான், நம்ம இந்த நினச்சி தான் போகணும். சாகிற வரைக்கும் நம்ம இதாக வாழ்க்கைனா அதில் பயணம் தான் போகணும். உங்களுக்கு என்னென்ன கெட்ட பழக்கம் இருக்குது ப்ரோ? சரக்கு குடிப்பான், பெரிய பீட்டு அடிப்பான். நடுவில் ஜெயிலுக்கு போனதா சொன்னீங்களா? அது எதனால் போனீங்க? இந்த குடியால் என் தம்பியை வந்து ஒருத்தன் அஷ்டாம் ப்ரோ. அதுக்கோசம் ஆச்சு அவனை மண்டையும் இலக்கிச்சு ஜெயிலுக்கு போயிட்டு. அங்கே எவ்வளோ கஷ்டம் இருந்தது? நடக்க வேதானா அது சாப்பாடு சரி இருக்காது. பண்ணி சாதம் போடுறாங்கல்ல அந்தமாரி இருக்கும். புல்லுக்குள்ளான்னு ஒன்று அதில் இங்கே ஒருத்தன் பார்த்துன்னு போகிறான்னா நம்ம இது பதில் கொஞ்சம் சாப்பிட்ணும். ஜெயிலே நடக்கணே அங்கெல்லாம் போகக்கூடாது. நாங்களாம் ஒரு பீடி கஞ்சா குத்துட்டு நைட்டு இன்னொரு பீடி டம்மு கொடுப்பாங்க. அடிச்சுட்டு நைட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தூங்கும் போது அந்த பசங்களை வந்து தப்பு பண்ணுவாங்க. பசங்களே சின்ன சின்ன பசங்க ஏன்டா அந்த மாதிரி தப்பு பண்ணால் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணியிருந்தா இந்த எல்லாத்துக்கும் காரணம் இந்த போதை. அதாவது போதில் அறியாமல் எடுத்து பண்ணுறது. அதே மாதிரி நாங்கள் பண்ணுறோமோ யாரும் பண்ணக்கூடாது. அதை உணர்றீங்க. அம்மா அப்பா இருந்தால் நம்ம இப்படி இருந்திருக்க மாட்டோமோ? நம்மள அந்த மாதிரி பார்த்து நம்ம ஆளுந்தான் நம்ம ஏன் சுற்ற போகிறோம், எதுக்கு ஜெயிலுக்கு போக போகிறோம், எது சுற்றி சண்டை போகிறோம், எது குடிக்கிறோம். சொன்ன ஆளு தான் வரேன். ஹோட்டலு டீ கடை எங்கே போனாலும் சரி தான். நான் ஒரு மாதிரி நாத்தடி இந்த பையன் மேலே அப்படின்னு பார்ப்பாங்க. நீங்கள் போகிறதுக்கு போய் நாங்கள் கஷ்டப்படுறது. ஆனால் வாசனை வந்து உங்களுக்கு மூக்கு வந்துன்னா அது எங்கள் மேலே தப்பு இல்லை. நாங்கள் ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சம் பொறுக்கணும். அதான் வித்தியாசம். உங்களுக்கு இருந்தோம் நாங்கள் படிச்சுருந்தா நாங்கள் வேலையை பார்த்துருவோம். படிக்கலை. எங்கள் வீட்டில் பண வசதி இல்லை. ஒரு வேளை சாப்பிட்றதே காசு இல்லை. நான் எப்படி படிக்க வைப்பாங்க வீட்டில்? நம்ம அம்மா தான் தலைவதி நம்மளை விட்டுச்சிங்க. இங்கே கல்லு உடைக்கிற ஜெயில் இல்ல, கண்ணு முழிக்கிற இரவுல, தப்பிச்சு போகவும் வழி இல்ல, எப்ப கிடைக்குமோ விடுதலை. கல்லு உடைக்கிற ஜெயில் இல்ல, கண்ணு முழிக்கிற இரவுல, தப்பிச்சு போகவும் வழி இல்ல, எப்ப கிடைக்குமோ விடுதலை. பத்தி பொட்டி உலகம் நான் தட்டுறேன் எப்போ தரக்கும் இல்ல, செத்து செத்து பொழைக்கும் நான் கத்து குட்டி மிருகம். என் பேர் விஜய். எங்கள் அம்மா அப்பா வந்துலாம் இங்கே தான். எங்கள் ஆயாவை பொறுனாங்க. இப்போ நான் பொறுக்கிறேன். எங்கள் சித்தியும் என் தங்கச்செல்லாம் பொறுறாங்க. இப்போ மட்டும் இல்லை. ஒரு வேலை கிட்ட நம்மளுக்கு வேலை தரமாட்டாங்க எங்களுக்கு போய். அது எங்கள் இதாக இல்லை எங்கள் அப்பா பெத்த சேவனையா இல்லை எங்களுக்கு ஆண்டோ கச்ச சோதனை எங்களுமே தெரில. ஆனால் எங்களுக்கிட்ட இந்த இடம் இல்லை. தூங்குனா மழை வச்சா மூட்டில் தூங்குறோம், வெயில் வச்சாலும் மூட்டில் தூங்குறோம், மழை பெஞ்சாலும் குப்பையில் போடுறோம், வெயில் வச்சாலும் குப்பையில் போடுறோம். ஃபஸ்ட்டு ஆயா குப்பை போடுறாங்க. எங்கள் ஆயா இருந்துட்டாங்க. ஆனால் சின்ன வயசுலேருந்து எங்கள் ஆயா தானே வளர்த்தாங்க தூக்கி. எங்கள் அம்மா அதெல்லாம் சொல்லலாம்ண்ணே. எங்கள் ஆயா வந்து குழந்தையிலேருந்து தூக்கி வளர்த்தாங்க. எங்கள் சித்தி சசி வெள்ளி எங்கள் ஆயா எங்கே தானே வளர்த்தாங்க. பட்டாரம் ஸ்டேஷனில் வந்து எங்கள் அம்மா பிறந்த கைந்தோண்ட எங்கள் அப்பா இருந்த கை எங்கள் அக்கா இருந்த கை குப்படப்பழத்துக்கு போட்டு போயிட்டாங்க. என்ன உங்கள் அப்பா அம்மா வந்து உங்கள் குப்படப்பழம் போட்டு போயிட்டு குப்படப்பழத்துக்கு போட்டு போயிட்டாங்க. அவங்க குப்படப்பழத்துக்கு போட்டோன்னே எங்கள் சித்தியே எங்கள் ஆயா 2 சித்தி சசி வெள்ளி எங்கள் ஆயா வசந்தா அவங்க தான் தூக்கி என்னை வளர்த்தாங்க. வளர்த்து எங்கள் ஆயா போய் எங்கள் ஆயா இறந்து இப்போ நான் பொறுக்க ஆரம்பித்தேன். இப்போ என்னோட பொறுக்கின்னு தான் இருக்கிறேன். கால் அடிப்பேன், கையறுத்துக்கு எல்லாமே வரத்துக்கு உடம்புல. ஆனால் இந்த மாதிரி லைஃப் யாருக்கும் பார்த்துட்டு வரக்கூடாது. எங்களை மாதிரி லைஃபு இந்த லைஃப் யாருக்கும் இருக்கக்கூடாது. யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. உங்கள் பாட்டி தான் உங்களை கஷ்டப்பட்டு என்னை பார்க்குறது எங்கள் பாட்டி தான். ஆனால் அவங்களே இறந்துட்டாங்க. அவங்களே இறந்து அது இல்லைன்னா இப்போ ஒரு வேளை சாப்பாடெல்லாம் மழை வெயில் இந்த கொட்டாவை போட்டு நீங்கள் தூங்குறோம். இவ்வளோதான் விளையாட்டு. இங்கே தான் கொட்டா போட்டு குப்பமேட்டில் தான் கொட்டா போடுவோம். அப்படி இல்லைன்னா இந்த பைப்பில் பத்துன்னு இருப்போம். எங்கே இடம் தூங்குறது தான் அங்கே போய் பத்துருவோம். ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்றதுக்கு யாரும் இல்லை. இந்த வச்சு எடுத்து நல்லா தீபாவளி பொங்கல் பண்டிகை நான் கிறிஸ்மஸ் இது வந்தாலும் துணி எடுத்து விடுறதோ ஒரு ஆள் இல்லை. இந்த மாதிரி வாழ்க்கை யாருக்கும் வரக்கூடாது. இந்த 27 வயசில் என்ன மாதிரி இருக்க பசங்களுக்கு யாருக்கும் இந்த மாதிரி வரக்கூடாது. எல்லாம் படிப்பு நல்லா படித்து டீசெண்டாக வாழ்கிறாங்க. இப்போ நாங்கள் எல்லாமே சின்ன வயசுலேருந்து குப்பையில் போடுறோம். இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஆனால் எதுவுமே பயன் இல்லை. நல்லது ஏன்னா நம்ம நடக்கணும்னு ஆண்டவர்கிட்ட வேண்டுறோம். அது நடக்குமோ நடக்காதா அது கடவுள் தான் தெரியும். உங்கள் பாட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை சின்ன வயசுலேருந்து வளர்த்தாங்க? குழந்தையிலேருந்தே நான் மூட்டில் பொறிதாண்ணா. இதோ இந்த மேட்டு மேலே தான் குழந்தையில பொறி குழந்தையிலேருந்து என்னை வளர்த்தாங்க. அதே தான் 1.5 மாதம் குழந்தை அதுலேருந்து வளர்த்தாங்க. எதனால் உங்கள் அப்பா அம்மா இந்த மாதிரி பண்ணாங்க? எங்கள் அப்பா இருந்தார். எங்கள் அம்மா வந்து இன்னொருத்தவனை கூட்டின்னு போயிட்டாங்க. பட்டாரம் ஸ்டேஷனில். ஆமாம், பட்டாரம் ஸ்டேஷனில் குப்படப்பழம் தூக்கி போட்டு இந்த செல்லில் அம்மா அந்த செல்லில் அப்பா 2 நிற்கிறாங்க. இந்த செல்லில் வந்து எங்கள் ஃபேமிலி எங்கள் ஆயா எங்கள் சித்தி 2 இவங்கள விட்டு இவங்கள வலிச்சுன்னு போயிட்டாங்க.
என்னை குப்படவில் தூக்கி போட்டு அவங்க போயிட்டாங்க. இவங்க வந்து எங்கள் சித்தி தான் வந்து என்னை தூக்கி வளர்த்து இவ்வளோ பேர் பிள்ளைய ஆக்கி எங்கள் ஆயா தான் வளர்த்து விட்டாங்க. இன்னோட மூட்டில் தான் பொண்ணுக்கிறேன், எங்கேயும் போகல, எந்த வேலையும் வெளியே போகல, இந்த வேலை இங்கே தான் செய்வேன் வேலை. இந்த விஷயம் நினைக்க சொல்ல உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்? மனசு கஷ்டமாக தான் இருக்கும். என்ன பண்ணுறது, யாரும் பார்க்க ஆள் இல்லைல்ல. அதுக்கப்புறம் உங்கள் அம்மாவை என்னைக்குன்னா பார்த்தீங்களா? அம்மா பார்த்துக்கணே, அம்மா இங்கே தான் பார்ப்பேன். ஆனால் அம்மாவை பார்த்தா அம்மாட்ட பேச எனக்கு விருப்பம் இருக்காது. ஏன்னா நம்ம பிறந்த கொஞ்சம் நம்ம குப்பிட்டில் போட்டு போனாங்க, அவங்கள பார்த்து அடி பேசுறது தோணும். போய் கேட்கணும், ஏன் இப்படி பண்ணீங்கன்னு ஒரு வாட்டி கூட கேட்டது இல்லையா? அது கேட்டேன், நம்ம பேசவே மாட்டேன் ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட. நான் என் வேலை நான் வந்து நான் பொருளுண்ணா, இதை சாப்பிட்டேன் நான் வயிற்றுக்கு தூங்கணுண்ணா, காலையிலேருந்து மட்டும் பொருக்கணுண்ணா, அதுதான் நம்ம வேலையை முடிஞ்சவங்களுக்கு என்ன முடிஞ்ச பண்ணி ஹெல்ப் பண்ணுவேன். எங்கள் வீட்டில் யாருனா ஹெல்ப் பண்ணுவேன். ஏன்னா ஒரு அம்மா கிட்ட போயிட்டு நம்ம ஒரு பாசமாக பேசணும், அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும்ல. அதெல்லாம் இருக்குது, ஆனால் போய் பேச மாட்டேன். மற்ற உங்கள் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க அம்மாவை பார்த்துக்க சொல்ல உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்க்க? அப்போ வந்து எங்கள் அம்மா நினைப்பாது, எங்கள் ஆயா நினைப்பா வரும். ஆயா நினைப்போம். ஏன்னா அவங்க தான் நம்ம தெய்வமே, எங்கள் ஆயா தான் எனக்கு தெய்வம். இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடந்த இவ்வளோ கஷ்டத்துக்கு வந்து உங்கள் அப்பா அம்மாவும் ஒரு காரணம் தான். இன்னும் படிச்சிருக்கீங்க ப்ரோ? படிக்கலாம் ப்ரோ. படிக்கலாம், குழந்தைலேருந்து மூட்டை தான் பொண்ணுக்கிறேன். காயை எடுத்துக்கிறதுங்க, கையை எடுத்துக்கும், பாட்டில் ஓயும், காலைல எல்லாம் அடி ஓயும். கையை எடுத்துக்கலாம், குப்பை மேட்டில் பாட்டில் பட்டு பாட்டுக்கும். இந்த சில அதோ இங்கே அறுப்படம், காலில் அடிப்படும், ஃபுல்லாக எல்லாத்துலேயும் உடம்புல அடிப்படும். அந்த அடியை தாங்கி நம்மளுக்கு வயிற்றுக்கு பசி, நம்ம வயிற்றுக்கு பசி என்ன பண்ண முடியும்? உள்ள ஒன்றுனா பொருள்னா தான் நம்ம சாப்பிடணும். நைட்டு பொருட்கள்லாம் அது காலை எடுத்துக்கிச்சுன்னு நம்ம வீட்டை அப்ப முடியும். இல்லை வந்து தூங்கினா நைட்டு சாப்பிட எடுத்துருவான். ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிப்பீங்க ப்ரோ இங்கே? நான் ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபா இருந்தேன். அதுதான் கஷ்டப்படணும். திடீர்னு மழை பெஞ்சா பொறுக்க முடியாது. ரொம்ப வெயில் ஆயிடுச்சா வெளியே ஓடி இருந்தேன், புஸ்குன்னு ஜோரா காத்தாச்சில் வெளியே ஓடி இருந்தேன், பொறுக்க முடியாது உள்ள. இப்போ இங்கே பொறுக்க சொல்ல எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் உங்களுக்கு? உங்க கூட யாரெல்லாம் இருப்பா? ரொம்ப கஷ்டம் இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், அந்த கஷ்டம்லாம் தாண்டி தான் போகணும். எல்லாமே நம்ம எல்லா கஷ்டம் இருக்கதான் செய்யும், அதை தாண்டி தான் போகணும். நம்ம இப்போ உங்கள் பாட்டி இருக்க சொல்ல உங்களை பார்த்துக்கிட்டாங்க இல்லையா? அவங்க எப்படி பார்த்துக்கினாங்க? அவங்க இல்லாத இப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்குது? பாட்டி மாறும்போது உடம்பு சரியாமல் இருந்தாங்க, நான் அவங்கள கொஞ்சம் பார்த்துக்கினேன். எனக்கு கொஞ்சம் கருத்து தெரிஞ்சுது, அந்த பையமாக இருந்தேன், எனக்கு கொஞ்சம் கருத்து தெரிஞ்சுது. நான் பொறுக்கி எங்கள் ஆயா நான் பார்த்துனேன். உடம்பு சரி ஹாஸ்பிட்டலாம் கொண்டு போய் நான் பார்த்தேன். கொஞ்சம் நல்லா இருந்தாங்க. அப்புறம் ஒரு மாதிரி டல் ஆகிட்டாங்க. இப்போது நீங்கள் இந்த மாதிரி அப்பா அம்மா இல்லை, மற்ற பசங்களெல்லாம் பார்க்க சொல்ல உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல? பணக்கார வீட்டு பசங்களாம் வந்து எல்லாம் காரில் பைக்கில் போவாங்க. ஏழை பசங்க என்ன பண்ணணும், ரோட்டில் வந்து தான் போக முடியும், இல்லை சைக்கிளில் போக முடியும், இல்லை குப்போண்டில் ஏறி போவோம், வேறு எதில் போக முடியும். அதெல்லாம் பார்க்க சொல்ல உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்ன பண்ணுறேன், நம்ம அம்மா நம்ம தலையில் ஏற்றின விதி, நம்ம இந்த விதி தான், நம்ம இந்த நினச்சி தான் போகணும். சாகிற வரைக்கும் நம்ம இதாக வாழ்க்கைனா அதில் பயணம் தான் போகணும். நம்ம கூட இருந்தது அப்பா அம்மா இல்லை, ஒரு பாட்டி தான் நம்மளை பார்த்துக்கினாங்க. அவங்களும் இல்லாதப்போ நம்ம தனியாக இருக்க சொல்ல ஒரு தனிமையை இது பண்ணுவோம்ல. நைட்டில் பார்க்கும்போது என்ன சொல்ல, ஒரே மாதிரி ஒரு சோகமாக அழுவ தோணும் திடீர்னு. அழுவீங்களா நைட்டில்? ஆனால் அழுவ மாட்டேன். உள்ள தனியாக தானே அழுவேன். தனியாக இந்த பைப்பில் பார்த்து தனியாக அழுதானே இருப்பேன். எனக்காக தோணுச்சு நான் பண்ண அழுவேன். எல்லோரும் பார்க்கும்போது எப்படி இல்லை, எல்லாமே என்னடா இவங்க அம்மாவோட போகிறாங்க, அவங்க அப்பாவோட பைக்கில் போகிறாங்க ஜாலியாக, நம்மளாம் என்னடா இப்படி இருக்கிறோமே, நம்ம வாழ்க்கை தானே அந்த குப்பமோட முடிஞ்சிடுமா, நம்மளுக்கு வேறு லைஃபே இல்லையா அப்படின்னு ஒரு மாதிரி ஃபீலாக தோணும். உங்கள் பாட்டி எத்தனை வயசில் இருந்தாங்க ப்ரோ? உங்களுக்கு என்ன வயசில் இருக்கு சொல்ல? இப்போனா எனக்கு ஒரு 14 வயசு இருக்கண்ணா. இந்த கேன்சர் வந்துச்சுன்னா அவங்க பாக்கு போட்டு கேன்சர் வந்து அந்த வாயில் வந்து ஒரு மாதிரி சீல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. ஒரு மாதிரி உடம்பு வீக் ஆகிடுச்சு. அவங்களுக்கு சாகம் கூட என் மண்டியில் செத்துட்டாங்க. நம்ம மனுஷன் உயிர் நம்ம கையில் இருக்குமா, நீ தூங்குறோம், நாளைக்கு காலையில் தான் நம்ம தெரியுமா உயிரோட இருப்போன்னு தெரியாது. அவங்க இறக்குறப்போ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அவங்க இருந்தானா நல்லா சிச்சினே இருப்பேன், மோட்டுக்கு போனால் மழை 5 நாள் சிச்சினே கூட. அவங்க இல்லாமல் இறந்து போனோன்னா ஒரு மாதிரி ஆகிட்டோம். இப்போ நம்ம தனி மரம் மாதிரி இருக்கும். எந்தெந்த விஷயத்தில் அவங்கள இது பண்ணுறீங்க? அதான் ஒரு நல்ல வந்து எனக்கு ட்ரெஸ் எடுத்துருப்பாங்க எங்கள் ஆயா. யார்ட்டுமே சொந்தமாக வந்து எனக்கு திச்சி பெருமை ஆகிட்டே கேட்க மாட்டேன். எங்கள் ஆயா தீபாவளியா பொங்கலா 2000 டப்புன்னு குத்தினே இருப்பாங்க கையில். எங்கள் ஆயா காசு கட்ட இல்லைன்னு சொல்லாது. இதெல்லாம் அப்போ ட்ரெஸ் எடுத்து போடா பஸ்ஸுங்க, வண்டிக்கு பெட்ரோலு எல்லாமே அவங்களே பார்ப்பாங்க. எனக்கு அவங்க பார்த்துட்டு நம்ம தானே பார்க்கணும். அவங்கள கஷ்டப்பட்டு நம்மளுக்கு என்னன்னாலும் நம்ம தான் பார்த்தாகணும். அவங்களுக்கு நம்மளை எவ்வளோ பெருசாக வளர்த்து விடுறாங்கன்னா அப்போ ஆயா இந்த ஆயிஷா நம்ம தான் பார்க்கணும். அவங்களுக்கு உங்கள் வீடெல்லாம் எங்கே ப்ரோ? இங்கே தூகுது ப்ரோ. இங்கே தான் தங்கியிருக்கீங்களா ப்ரோ? ஆமாம் ப்ரோ, இதில் தான் 10 இருப்போம். மழை ஆச்சாலும் வெயில் ஆச்சாலும் இதில் தான் 10 தூங்குவோம் நாங்கள். மழை ஆச்சாலும் சரி வெயில் ஆச்சாலும் சரி இதில் தான் 10 இருப்போம். காற்று சில இல்லை 10 இருப்போம். இது உள்ள படுக்க சொல்ல உங்களுக்கு எந்த சேஃப்டியுமே இருக்காது. எப்படி எவ்வளோ கஷ்டமாக ப்ரோ? கம்பளி பூச்சி வரும் ப்ரோ, கம்பளி பூச்சி அட்டை பூச்சி எல்லாமே வரும். அட்ஜஸ்ட்மெண்ட் தான் படணும். உங்களுக்கு என்னென்ன கெட்ட பழக்கம் இருக்குது ப்ரோ? ஏன்னா ப்ரோ மூட்டில் பொறுப்பான், சரக்கு குடிப்பான், வெறும் பீட்டி அடிப்பான், அவ்வளோ வேறு பழக்கம் எதுவும் பழக்கம் இல்லை. இந்த கெட்ட பழக்கம்லாம் இந்த பழக்கம் அந்த 2 பழக்கம் அது வந்து ஆயா இறந்துட்டது தான் நான் அதை கற்றுக்கினேன். அந்த சோகத்துலேயே வந்து ஆயா அந்த சோகத்தில் நம்மளை பார்க்க யாருமே இல்லையே, நம்ம என்ன பண்ணுறதுன்னு தான் அதுக்கோசம் தான் இந்த பீடி சரக்கு இதெல்லாம் கற்றுக்கினேன்.
இல்லை அதெல்லாம் அது கூட யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். எங்கள் ஆயா அந்த மனசு கஷ்டம் தான் வந்து இது குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி கெட்ட பழக்கெல்லாம் இருக்க சொல்ல நடுவில் ஜெயிலுக்கு போனதா சொன்னீங்களே, அது எதனால் போனீங்க? இந்த குடியால் என் தம்பியை வந்து ஒருத்தன் அஷ்டாம் ப்ரோ. அவனை போட்டு அதுக்கோசம் என் தம்பி ஆச்சுன்னா நம்ம தம்பி ஆச்சு எப்படி விட முடியும்? அதுக்கோசம் ஆச்சு அவனை மண்டையை இலக்கிச்சு ஜெயிலுக்கு போயிட்டு. இந்த ஜெயிலுக்கு போக சொல்ல அங்கே எவ்வளோ கஷ்டங்க இருந்தது? நிறைய கஷ்டம் இருக்கும் ப்ரோ. உள்ளே நம்ம கேட்டில் என்ட்ரி ஆகும்போது அங்கே வந்து உங்கள் பேர் அட்ரஸ் மச்சன் ஜெயிலுக்கு ஸ்டேஷன்லேருந்து மச்சம் கேட்பாங்க. மச்சம் நம்ம பேர் அடையாளெல்லாம் கேட்டு ஜெயிலு உள்ளே உள்ளே போகும்போது என்ன பண்ணாங்க, அடிப்பாங்க போட்டு. அங்கேருந்து நம்ம அப்பா பேர் அந்த தழும்பு கிளம்புலாம் பார்த்துட்டு அங்கேருந்து உள்ளே வைப்பாங்க. குவாரண்டைன் ஒரு இடம் இருக்கும், அங்கே தூங்க வைப்பாங்க. நைட்டு தூங்கிட்டு கரெக்டாக ஒரு வாரம் கழிச்சு பிளாக் பிரிப்பாங்க. பிளாக் பிரிச்சு நீ எந்த செல்லுக்கு போகிறேன்னு கேட்பாங்க. 1ஆம் பிளாக், 2ஆம் பிளாக், 3ஆம் பிளாக்கு, 5ஆம் பிளாக்கு, 4ஆம் பிளாக், இந்த மாதிரி செல்லு. அங்கே போய் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு உள்ள? நரக வேதாரணா அது. சாப்பாடு சரி இருக்காது. சாப்பாடு ஓப்பனாக சொல்லுங்கள். நல்லா இருக்காதுண்ணே, சாப்பாடு நல்லா இருக்காது. அந்த குழம்புலாம் ஒரு மாதிரி இந்த பன்னி சாதம் போடுறாங்கல்ல அந்தமாரி இருக்கும். ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். புல்லுலாம் உண்டு அதில் சாப்பாடு இல்லையே. இந்த குழம்பு ஊற்றுறாங்களே, குழம்பு நம்ம இங்கே ஊற்றுறோன்னு வச்சுக்கேன், அது டவுனில் பண்ணி இருக்கும் சாம்பார். வெறும் அந்த காய்கறி மட்டும் தான் இருக்கும் அதில். ஜெயிலில் அவ்வளோ மோசமாக இருக்குமா சாப்பாடு? மோசமாக இருக்குண்ணா, சாப்பிட முடியாது. இங்கே ஒருத்தன் பார்த்துன்னு போகிறான்னா நம்ம இது பதிலாக கொஞ்சம் சாப்பிட்ணும். ஓ, அங்கே பாத்ரூம் போவாங்க உள்ளே உள்ளே பார்த்துன்னு ஒருத்தன் பார்த்துன்னு போனாங்கன்னா நம்ம இங்கே உட்காந்து சாப்பிட்ணும். தண்ணி இல்லாத மூத்திர தண்ணி மாதிரி இருக்கும் குடிக்கிறதுக்கு. அந்த தண்ணி சாப்பாடையோட தூங்கினா இருப்போம், பூரா வண்டு வரும், எல்லாமே வரும். அங்கே லைனாக பார்த்து ஹாஸ்டல் எடுத்து தூங்குறோம். இந்த மாதிரி பார்த்துணும் 10 ஊற்றணும். ஒரு செல்லில் எத்தனை பேர் இருந்தீங்க? ஸ்ட்ரென்த்துண்ணா அது பேர். ஸ்ட்ரென்த்து வந்து ஒரு செல்லில் வந்து 50 பேர் இருப்போம், 40 பேர் இருப்போம். அதான் ஸ்ட்ரென்த்து. அந்த மாதிரி இருக்கும். ஜெயிலு நரகணே, அங்கெல்லாம் போகக்கூடாது. நாங்களாம் அவ்வளோ கஷ்டம் அது. வேறு என்னென்ன பிரச்சனை இருக்கும்? நாங்கள் ஜெயிலுக்கு போகும்போது நான் சின்ன பசங்களை வந்து கொஞ்சம் ரவுடி மாதிரி இருக்கவங்களாம் வந்து பார்த்து அந்த இது பண்ணுவாங்க. அதான் அந்த சின்ன பசங்களை ஹோம்ஒர்க்ஸ் பண்ணுவாங்க. அவங்க வேலை வாங்குவானுங்க. திடீர்னு கூப்பிட்டு பாப்பா இது செய்ப்பா, வீட்டை பெருக்குப்பா, இந்த மாதிரி தண்ணி தூக்குப்பா, சாமம் கழுவுப்பா, அப்படி இப்படின்னு குப்பை தும்பு கொட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கஷ்டம்லாம் தாண்டி நம்ம ஏன்டா ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அந்த இடத்துல அந்த மாதிரி தோணும் போது அந்த பசங்களுக்கு வந்து ஒரு வீட்டுக்கு டம்மு சொல்லலாம்ண்ணா, ஒரு வீட்டுக்கு கஞ்சா குத்துட்டு அந்த பையன் என்ன பண்ணுவாங்க, நைட்டு இன்னொரு வீட்டு டம்மு கொடுப்பாங்க. அடிச்சுட்டு நைட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தூங்கும் போது அந்த பசங்களை வந்து தப்பு பண்ணுவாங்க. ஓ, அசிங்கமாக ஓமெண்ட் சீசமாக பண்ணுவாங்க நைட்டில். பசங்களேவா? சின்ன பசங்க அந்த 18 வயசு 19 வயசு நம்ம பசங்களை சின்ன பசங்களை இந்த மாதிரி தப்பு பண்ணுவாங்க. தப்பு பண்ணிட்டு சில பேர் மாட்டி விளையாடி வாங்கிற, சில பேர் மாட்டாமல் கூட இருப்பாங்க. அந்த கொந்த பசங்க நம்ம டம்முக்கு நம்மளுக்கு கஞ்சா தராங்கன்ட்டு அவனுக்கு பாட்டுன்னு நம்ம டம்மு வச்சுட்டு அவங்க வேலையை அவனுக்கு பார்ப்பானுங்க. தண்ணி தூக்குறது இந்த மாதிரி அப்படியே அவனுக்கு வேலையை பார்த்துன்னு அதான் நம்ம வெளியே போகிற வரைக்கும் இவங்க இந்த குடும்பம் தாங்கி தான் ஆகணுன்ட்டு அவனுங்க அந்த வேலையை பார்ப்பாங்க. அவங்களுக்கு அது பிடிக்காம தானே இருக்கும். அவங்க எப்படி அதை ஒத்துக்கிறாங்க? நம்மளுக்கு எடுக்க ஆள் இல்லைண்ணே. சொந்த பந்தம் யாருன்னா இருந்தால் பரவாயில்ல, யாருமே இல்லைனா நம்ம உள்ளே தான் இருக்கணும். உள்ளே போனதுக்கப்புறம் இந்த தப்பு நம்ம பண்ணாமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா? உள்ளே போனால் அதான் ஃபஸ்ட் எனக்கு தோணுச்சு. போன நாள் ஃபஸ்ட் நாளே தோணுச்சு, நம்ம ஏன்டா இந்த மாதிரி தப்பு பண்ணால் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணியிருந்தா இந்த எல்லாத்துக்கும் காரணம் இந்த போதை. இந்த குடிக்காமல் இருந்ததுன்னா நம்ம இந்த தப்பு பண்ணி வந்துருப்போம் இங்கே உள்ள. அப்படி தான் தோணுச்சு பண்ணோன்னு எனக்கு. ஒரு செகண்ட் நம்ம கோவப்பட்டு குடி போதையில் வந்து ஒரு செகண்ட் நம்ம கோவப்பட்டு இந்த மாதிரி பண்ணிட்டோமே. இப்போ இங்கே வந்து அது தெரியுது, வீட்டில் இருந்தால் சாப்பிட்டு கூட தூணு நம்ம சருகு அந்த குடியால் தான் வந்து நம்மளுக்கு இந்த பிரச்சனைன்ட்டு உள்ளே தான் போய் தோணுச்சு எனக்கு. ஏன்டா நம்ம வந்து இதுக்கு அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் போதையை கம்மி பண்ணிட்டு வீட்டில் இப்போ எங்கன்னா நம்மளை முடிய பத்துட்டுனா சண்டை தேவலாம் சண்டை போட்டு இப்போ ஜெயிலில் இருக்கும் வந்துச்சுல. நம்மளால வீட்டில் வரலாம் அசிங்கம், நம்ம அம்மா பார்க்கும், குழந்தைங்க பார்க்கும், நம்ம ஒய்ஃபை பார்க்கும், அதெல்லாம் தேவையில்ல தானே வரலாம். அதாவது போதையில் அறியாமல் எடுத்து பண்ணுறது. அதே மாதிரி நாங்கள் பண்ணுற மாதிரி யாரும் பண்ணக்கூடாது. அதை உணர்றீங்க. இப்போது நீங்கள் என்னைக்குன்னா யோசிச்சிருக்கீங்க, அம்மா அப்பா இருந்திருந்தால் நம்ம இப்படி இருந்திருக்க மாட்டோமோ அப்படின்னு? அது வந்து ஒருத்தவங்களும் பார்க்கும்போது தெரியும்ண்ணா. இவங்க அம்மா அடிக்கிறாங்க, அவங்க பையனுக்கு அதை வாங்கி தராங்க, அவங்க அப்பா இதை வாங்கி தராரு, அவங்க அப்பா படுறாங்க, பையனுக்கு பைக் வாங்கி கொடுத்துட்டாரு, பையனுக்கு ட்ரெஸ் எடுத்து தராரு, நல்லா வச்சு பார்த்துட்டாரு படுறான். நம்மளை பார்க்க யாருமே இல்லை இந்த மாதிரி. நம்மள அந்த மாதிரி பார்த்து நம்ம ஆளுந்தான் தான் நம்ம ஏன் அப்படி சுற்ற போகிறோம், எதுக்கு ஜெயிலுக்கு போக போகிறோம், எது சண்டை போகிறோம், எது குடிக்கிறோம். அந்த கஷ்டம் என்றைக்குமே நமக்கு இருக்கும். சொன்ன ஆளு தான் வரண்ணே. அதெல்லாம் உங்களோட லைஃப்பில் பெரிய ஆசைனா ஏன்னா என்ன ஒரு ஆசை, மறுபடியும் எங்கள் ஆயா மாதிரியே என் பொண்ணு பிறந்தா நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும் லைஃப்பில். இன்னொரு ஆசை என்னன்னா ஏரோப்ளைனில் போன ஒரு ஆசை. லாஸ்ட்டு நம்ம சாப்பிட்றதுக்குள்ளேயும் இந்த குப்பமேட்டில் சுற்றினு இருக்கிறோம், பொறின்னு இருக்கிறோம், கஷ்டப்படுறோம், பாட்டில் குத்து பிங்கா இருக்குது, எல்லாமே செய்யுது நம்ம உடம்புல. குப்பமோடு பழியே வாங்கும், 4-5 குடும்பத்தை இல்லை 100-200 குடும்பத்தை வாழ வைக்கும். குப்பம்மா நம்பி வந்தால் யாரும் சாப்பாடெல்லாம் போக முடியாது, வெளியே போக முடியாது, சாப்பிட்டு தான் போவாங்க.
எப்படியா இருந்தாலும் எதனா ஒன்று கொடுத்துருவாங்க சாப்பிட்றதுக்கு. அது ஒன்றா உண்மை தான். எதனால் உங்களுக்கு ஏரோப்ளைனில் போகணும்னு ஆசை? இல்லைண்ணா, இங்கேருந்து நைட்டில் தூங்கும்போது அந்த லைட் எரிஞ்சு கலக்கெல்லாம் மேலே போதில்ல, அதை பார்க்கும்போது எல்லாருமே போகிறாங்களே, ஒவ்வொரு நாள் போக மாட்டோமா, போய் பார்க்கலாம் ஒரு வாட்டினா, அந்த மாதிரி ஆசை. ஒரு வாட்டினா போகணுன்னு அதில் சாப்பிட்றதுக்குள்ளேயும் ஒரு வாட்டினா போகக்கூடாதா அண்ணே? அது ஆசை தப்பா? அது தப்புலாம் இல்லை, இல்லைன்னா தப்பு. எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு ஆசை இருக்கும். சரி நம்ம இதில் போகணும், ஒரு வாட்டினா ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு வரணும். கண்ணில் தான் பார்க்க முடியாது, ஏறி போகணும் ஒரு வாட்டினா, ஒரு ஆசை. அது எனக்கு அவ்வளோதான். எனக்குன்னா ஒரு நாள் இந்த ஒரு விஷயத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதேன், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கா? இந்த விஷயத்த நினச்சா எனக்கு இப்போ கூட அழகாக வரும். கஷ்டப்படுறேன்னா எங்கள் ஆயா என்னை விட்டு பிரிஞ்சு தானே கஷ்டப்படுவேன். எங்கள் அக்காவும் ஒருத்தங்க மீனா, அவங்க பிரிஞ்சது, எங்கள் ஆயா பிரிஞ்சுது. நைட்டில் தூங்கும்போது நினச்சி பார்த்து அழுவேன். 4 பேர் பார்க்கும்போது எங்கள் அம்மா கை பேசின்னு போவாங்க, ஆயா கை பேசும் போது என்ன இது நம்ம ஆயாலாம் கை பேசின்னு போகலையே, நம்ம ஆயா பாயில் நம்மளை விட்டு போயிட்டாங்களே, நம்ம அக்காவும் போயிடுச்சே பிரிஞ்சு, நம்ம மட்டும் ஏன் இப்படி தனியாக வர மட்டும் இல்லை அப்படின்னு ஒரு நினைப்பு தோணும் எனக்கு. இந்த குப்பை மேட்டில் குப்பை பொறுக்கிறனால உங்ககிட்ட யாராச்சும் பார்த்து சில பேர் பார்ப்பாங்கண்ணா, டாட்டில் ஏறுறோமா, சில பேர் மூக்கில் அப்படியே ஒரு மாதிரி அந்த ஸ்மெல்லு வருதுன்ட்டு கை வச்சுப்பாங்க சில பேர். என்ன இது மூக்கில் ஒரு மாதிரி நாத்தடிக்கும் பாருன்னு வச்சுக்கோங்க. நம்ம தொழிலாக இது பார்க்குறோம், எப்படின்னா இருந்துன்னு போட்டோம். நம்ம கஷ்டப்படுறது அந்த குப்பையில், நீங்கள் போகிற குப்பையில் நாங்கள் கஷ்டப்படுறது. ஆனால் வாசனை வந்து உங்களுக்கு மூக்கு வந்துன்னா அது எங்கள் மேலே தப்பு இல்லை, நாங்களும் நம்ம தான் கஷ்டப்படுறோம். நீங்கள் உட்காந்தத்துல நோண்டுறீங்க, நாங்கள் ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சம் பொறுக்கணும், அதான் வித்தியாசம். உங்களுக்கு இருந்தோம், நாங்கள் படிச்சுருந்தா நாங்கள் வேலையை பார்த்துருவோம். படிக்கலை, எங்கள் வீட்டில் பண வசதி இல்லை, வந்துட்ட மோட்டில் பொறுக்கிறோம், என்ன பண்ணுறது? ஒரு வேளை சாப்பிட்றதே காசு இல்லை, நான் எப்படி படிக்க வைப்பாங்க நம்ம வீட்டில்? ஆதார் கார்டு, ஓட்டு ஐடி எதுவுமே இல்லை. நம்ம சென்னையில், நான் இப்போ சென்னையில் இருக்கிறது எனக்கு பொறுப்பே இல்லை, எந்த ஒரு ஐடென்டிஃபிகேஷனும், ஒரு கார்டு இல்லை, எதுவுமே இல்லைண்ணா. குழந்தைலேருந்து கஷ்டப்பட்டுக்கிறோம். எல்லாரும் வருவாங்க, வீடு எடுப்பாங்க, அவங்க பண்ணு போயினே இருப்பாங்க. ஆனால் ஒரு வேலை, ஒரு ஹெல்ப்பு இருந்தாப்பா, உங்கள் வேலை இந்த மாதிரி வேலை பாங்க எல்லாம் வருதுப்பான், அது யாரும் சொன்னதில் இது இருக்கும். ஆனால் குப்பை குழந்தைலேருந்து இந்த குப்பை மூலம் தான் கஷ்டப்படுறோன்னா இன்னமும் குப்பை கொடுத்தா, இன்னமும் கூட குப்பை கொட்டின்னு தான் இருக்கும். இப்போ மற்றவங்களாம் இந்த வேலை செய்கிறேன்னு இந்த வீடு கேட்குறது அந்த மாதிரி விஷயம்லாம் வீடெலாம் கொடுக்குறாங்களா உங்களுக்கு? இப்போ ஒரு வீட்டு வாடகை கேட்க போகிறேன்னு, என்னப்பா நீ வேலை செய்கிறேன்னு கேட்டால், உங்களுக்கு தேவை அந்த வீட்டு வாடகை கொடுக்குறோம்மா, அட்வான்ஸ் கரெக்டாக கொடுக்குறோம்மா, அதை பாரும்மா, நாங்கள் ஏதோ கஷ்டப்படுறோம், குப்பைமேட்டில் போகிறேன்னாப்பா, உங்களுக்காக வீடு தருவேன் என்னப்பா அப்படின்றாங்க. ஆனால் அவங்க போகிற குப்பையை நாங்கள் பொறுக்கிறது. ஆனால் அந்த குப்பையில் நாற்றவங்க பார்க்குறாங்க, அவங்களுக்கு தேவை காசு. நாங்கள் கஷ்டப்பட்டு எப்படி வந்து அவங்களாம் காலை 7 மணிக்கு போனேன்னு வச்சுக்கேன், சாயங்காலம் 6 மணி 5 மணி ஆகிடும் உள்ளேருந்து வெளியே வரதுக்கு. அது மழை வச்சாலும் வெயில் வச்சாலும் நம்மள நீட்டு சாப்பிட்ட காசு வேணும், நம்ம கஷ்டப்பட தான் ஆகணும். யாரும் தர மாட்டாங்க. மழை பனி இந்த மாதிரி பனி டைமு மழை பெய்யும், இடையில மழை பெஞ்சதில்ல, அப்போ கூட அந்த பைப்பில் தான் பார்த்துன்னு இருந்தோம். மழை அடிக்கும், எதுவுமே நம்மளுக்கு யாராச்சும் தரமாட்டாங்கண்ணா. இப்போ மற்றவங்க நம்மளை இப்படி பண்ண சொல்ல நமக்கு ஒரு கஷ்டம் இருக்குல்ல, என்னடா நம்மளை பார்த்தா இப்படி மூக்க போட்டுறாங்க அந்த மாதிரி விஷயம்லாம். அதான் நான் என்ன நினச்சேன், சிம்பிளாக அவங்க மூக்கு அவங்களே நாடுது போல, அதான் துணி வச்சுக்கிறாங்க மூஞ்சில் அப்படி நினச்சி நம்ம போயினே இருப்பேன். நீங்கள் நினச்சிங்கன்னா நீ நினச்சிங்க, நம்மளுக்கு தேவையில்ல. இது அதை நாத்தடிக்குதுன்னா குப்பை பொறுக்கிறது குப்பை மேட்டில். ஆனால் வேணா நான் பேங்க்கில் வேலை நம்மள ஏடிஎம்மில் போயிடல அடி, நம்மள கம்ப்யூட்டர் ரூமில் உட்காந்து தட்டுனுக்கிறோமா, எதுவுமே இல்லை. நம்ம அம்மா இதான் தலைவதின்னு நம்மளை விட்டுச்சிங்க. இங்கே நம்ம கஷ்டம் நம்ம தான் பார்த்தாகணும். அது பாட்டில் போது, இல்லை ஒரு பஸ்ஸில் ஏறும்போது, இல்லை ஒரு தேட்டருக்கு போகும்போது உள்ளே போகும்போது மூக்கு நான் கை வச்சு என்ன பண்ண முடியும்? எங்கள் தொழில் இது பார்க்குறேன். நான் எப்படி நான் நினைக்கிறேன்னா, நம்ம ஒரு சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி சொல்லணும்னா, ஹோட்டலு, டீ கடை, இது எங்கே போனாலும் சரி தான். இப்போ ஒரு டீ சாப்பிட போனோன்னு வச்சுங்க, என்ன பார்ப்பாங்க பார்க்குறாங்க, நான் ஒரு மாதிரி நாத்தடி இந்த பையன் மேலே அப்படின்னு பார்ப்பாங்க. நம்ம தொழிலே அதுதான், நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. வாசனை வருதுன்னா நம்ம குளிச்சாலும் சரி, அந்த வாசனை ஸ்மெல்லு மேலே வரதான் செய்யும். அந்த குப்பையில் யார் போடுறா? நீங்கள் போகிற குப்பை தானே. எங்களை பார்த்து ஏன் இப்படி மூக்க முடுறீங்க? உங்களால் வந்து இந்த இடத்துல வந்து 1 மணி நேரம் இருக்க முடியுமா, இல்லை ஒரு நாள் இருக்க முடியுமா? இந்த வயசானவங்க பெரியவங்களே இருக்கிறாங்க. இங்கே சாப்பிட்றது குளிக்கிறது எல்லாமே இங்கே தான், இல்லை இங்கே தான் கோயம்பேட்டில் தானே. உள்ளே நம்ம நைட்டில் வண்டி வரும், பாயிண்டில் அடிக்கிற டாரஸ் வண்டி, அந்த சின்ன வண்டி காம்பேட்டெல்லாம் வரோங்க. அது நைட்டில் அந்த ஹோட்டலில் மீதில் சாப்பாடு, அந்த சாப்பாடு வந்து தருவாங்க டிரைவருங்க, சாப்பிடுங்கப்பா எனக்கு உட்காந்துறீங்க, நான் பசிதுண்ணா அப்படின்னா அவங்க வந்தால் சாப்பிடுப்பா எதனா அவனை கொடுப்பாங்க. அதாவது தண்ணியில் தர மாட்டாங்க, சாப்பாடு மட்டும் கொடுத்துட்டு சாப்பிடுப்பா அப்படின்வாங்க. குளிக்கிறது பார்த்தா நம்ம அந்த டேம் ஒன்று ஏரி மாரி இருக்கும், அந்த ஏரியில் போய் ஃபுல்லாக மீன் இருக்கும், அங்கே குளிப்போம். குளிச்சுட்டு வந்து என்ன சரகரிங்க சாப்பிட்டு அவள் தான் இங்கே ஏன்னா வயிற்றுக்கு நைட்டு சாப்பிட்டு பத்துருவோம். வேறு எந்த வேலையும் இல்லை, நம்மளால எந்த வசதியும் இல்லை, சொல்லப்போனால் எதுவுமே இல்லை. இதே மாதிரி யாருக்கும் நடக்கூடாது. இங்கே வேலை செய்கிறவங்களுக்குலாம் வந்து நிறைய பேர் இறந்துருக்காங்கன்ற மாதிரிலாம் சொன்னாங்களே. ஆமாம், இறந்துறாங்க ப்ரோ. பொக்லிங் அடி போட்டு கால் கொஞ்சிக்குது, ஒரே ஷாட்டு பக்கெட்டில் அச்சு மாரில் இந்த சோல்டர் கை வந்து எலும்பு வந்து இதயத்தில் குத்தி மாரடி பேர் செத்துக்கிறாங்க. இது ஆகி செத்துக்கிறாங்க. ஆளுங்க கை கால் கொஞ்சி இதோ குப்பைமேட்டு உள்ள பொக்லிங்கில்
நிறைய பேர் செத்துறாங்க, லாரியை செத்துறாங்க, தூங்கும் போது சில பேர் தலையை நசுக்கி செத்துக்கிறாங்க பெட்டில். எப்படி இங்கேயா? உள்ள குப்பைமேட்டு உள்ள. எப்படி? ஒரு வேளை சாப்பாடு கோசம் ஆசையாக போவேன். நான் சாப்பிட்டு இங்கேருந்து சரக்கு காயெல்லாம் இடம் போட்டு பூவில் சாப்பிட்டுக்கிட்டு நான் தூங்க இடம் இல்லாமல் பத்துருவோம். இந்த லாரிக்காரங்க வந்து ரிவர்ஸ் அடிக்கிறது ஃப்ரெண்டு போது ஏற்றிடுவாங்க. வயசானவங்க இருப்பாங்க, அவங்களாம் நம்மள வந்து வயசு பசங்க நம்ம கொஞ்சம் உஷாராக இருப்போம். அவனுங்க வந்து என்ன பண்ணுறாங்க, வயசானவங்க வந்து தூங்க இடம் இல்லாமல் எந்த வீடு இருந்தால் வீட்டில் தூங்குவாங்க. வீடு எல்லாம் மூடு தான் இருக்குது. மூட்டில் வந்து படுக்கும் போது என்ன பண்ண அசதியில் இந்த டயர்டில் வந்து தூங்கும் போது லாரிக்கார திடீர் ரிவர்ஸ் பார்க்க மாட்டான், ஃப்ரெண்டு பேக் பார்க்க மாட்டானுங்க. அச்சமா ரிவர்ஸ் சர்ன்னு ரோடு கொட்டணும். அவ்வளோ டப்புன்னு ஏற்றினா உயிர் போய்டும். அங்கேயே இந்த மாதிரி நிறைய உயிர் போயிடுது. ஒருத்தருக்கு ஒரு ஆளுக்கு காலே போயிடுது. 2 காலுமே தனியாக இந்த வீலரும் போயிருக்குது. இந்த வரைக்கும் எத்தனை பேருக்கு ப்ரோ இந்த மாதிரி நடந்திருக்கும்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் ஒரு 8 பேர் நான் பார்த்துறேன் ப்ரோ இறந்து. லாரி ஏற்றிக்கிறாங்க. எங்கள் அக்காவுக்கே ஒரு காலே உடஞ்சிருக்கு. அப்படியா? எப்படி என்னாச்சு? புக்லிங் ட்ராக் இருக்குல்ல, அந்த ட்ராக் வந்து ஏறி ஒரு காலில் லெஃப்ட் காலில் வந்து ரைட் கால் வந்து 3 துண்டாக வந்துருக்கும். 3 பீஸ் மாதிரி. இப்போ எப்படி இருக்காங்க அவங்க? இப்போ ஒரு சும்மா தாங்கி நடப்பாங்க ரைட்டாக. பொறுக்கிறதுக்கோசம் பொக்லிங் அடி ஏறியா பொக்லிங் அள்ளி போட்டு கைப்பேற்று பொறுக்கும் போது அங்கேருந்து மேலே கல் வந்து டொம்முன்னு காலிலே வந்துடுச்சு. அப்படியே அந்த இடத்துலேயே கால் துண்டாக வந்துச்சு. அங்கேருந்து குப்பராரில் ஏற்றினு வந்து இங்கே ஏட்டில் விட்டு அங்கேருந்து ஆட்டில் எடுத்துன்னு எங்கள் வீட்டில் ஆளுங்க வந்து எடுத்துன்னு ஆஸ்பத்திரி போய் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் வீட்டிலே இருந்தேன். கால் ரெடி பண்ணுறதுக்கோசம் ஆஸ்பத்திரி போட்டு உள்ளே வந்து பிளேட்டு வச்சு அந்த ஸ்டிக்கு இது பண்ணி அப்புறம் அது ஸ்க்ரூ போட்டு போர்டில் அவுத்து பிளேட் வச்சு நடக்க கொஞ்சம் லைட்டாக ஓரளவுக்கு இப்படி லைட்டாக சும்மா தாங்கி நல்லா சேஃப்டி இல்லை இங்கே உங்களுக்கு? இங்கே சேஃப்டி எந்த சேஃப்டியாக இல்லைண்ணே. இங்கே எந்த சேஃப்டியாக இருக்காது. இதெல்லாம் காலில் அடிபட்டதுலாம் இங்கே அடிபட்டது தான். இல்லை குப்பைமேட்டில் அடி புருகும் போது எல்லாம் அடிபடுது. இதில் சம்பாதிக்கிறத வச்சு உங்களால் பார்த்துக்க முடியுதா உங்களை? என்ன சம்பாதிக்கிறோம் எங்கன்னா ஒன்றும் பார்க்க முடியாதுண்ணா. இங்கெல்லாம் என்னென்னா அடி சம்பாதிப்போம். ஒரு மணி 500 அந்த 500 சரக்கு சாப்பிட்டு வயிற்று சாப்பிட்டு இப்போ என்ன பனி அடி போயிடுது. நிற்க முடியுதா? நைட்டில் எப்படி இருக்கும்? அப்போ உங்களுக்கு காசு சம்பாதிச்சு ஒரு வீடு கட்டணும் அந்த மாதிரி எதனா ஆசை இருக்கா? ஆசை இருக்குது. ஆனால் எங்கன்னா நம்மளால எங்கே நிறுத்த முடியலாம் முடியாது. இந்த குப்பைமேட்டில் போகிறேன்னு எப்படின்னா எவ்வளோ கஷ்டம் இருக்குது. உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் அமைச்சிக்கணும்னு ஆசை இருக்கும்ல? எல்லாம் ஆசை இருக்கு ப்ரோ. அதான் சொல்கிறேன், எங்கள் ஆயா தவறி போனதுனால நம்ம வாழ்க்கை தான் இப்படி வந்துச்சு பாருங்க. அம்மா அப்பா இருக்கிறவங்க யாருமே சரி பெத்த பிள்ளைங்கள யாரும் விட்டுறாதீங்க. அது பொண்ணாக இருந்தாலும் பையனாலும் சரி. என் லைஃப்பில் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறேன் இந்த குப்பைமேட்டில் எங்கள் அம்மா அப்பா இல்லாமல். அதே மாதிரி நீங்களும் உங்கள் பசங்களாம் விட்டுறாதீங்க. யாராக இருந்தாலும் சரி ஒழுங்காக பார்த்துங்க. பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி. நான் கஷ்டப்படுற மாதிரி அவங்கள விட்டுறாதீங்க. ஏன்னா என் வாழ்க்கையில் வந்து ஒரு நாள் நான் அனுபவம் எனக்கு தான் தெரியும். அது நல்லா பாருங்கள், படிக்க வைங்க. முக்கியமாக பெற்றவங்க வந்து தயவு செய்து குப்பை யாரும் குழந்தை கீழே போட்டு போகாதீங்க. நீங்களே வளர்த்து உங்களால் முடியலனாலும் எப்படின்னா இப்படி அது இதை பண்ணி கூட அந்த வளர்த்து கொஞ்சம் நல்லா வைங்க. நான் தான் இப்படி என்ன தூக்கி போட்டு நான் குப்பை டபலை பொறிக்கிட்டேன். இப்போ குப்பை டபலை தூக்கி போட்டு இப்போ குப்பையில் மட்டும் பொருணுக்கிறேன். இன்னும் எனக்கு அம்மா அப்பா சரியில்லை. தயவு செஞ்சு குழந்தை குட்டி யாராக இருந்தாலும் சரி தான், நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. தவறு எல்லாருக்கும் சொல்கிறேம்மா. அனாதையாங்க தூங்குறங்க அம்மானு சொன்னாலே எங்கடா இருக்காங்க. குப்பமோடு தெய்வம்னா கடவுளுக்கும் பிடிக்குங்க. எங்களுக்கோசம் யாரும் இல்லை வந்துட்டுங்க நாங்கள் மோட்டே இல்லை. வெயிலில் பொறுக்கிறங்க கைப்பை எடுத்துன்னு மோட்டையில் கேனு மசாலா பொறுக்கி நாங்கள் குடும்பத்தை இப்போ பார்த்து வந்துட்டோம். சொந்தன்னு யாரும் இல்லை வந்துட்டங்க மோட்டோவில். அம்மா அப்பா யாரும் இல்லை பொறுக்குறங்க மோட்டோவில். ஒரு வேளை சாப்பாடு நம்பி போனால் குப்பமா எங்களுக்கு சாப்பாடை கொடுக்கும். சொந்தம்னு சொல்ல எங்களுக்கு யாரும் இல்லை.